இரும்பு கதவுகளை திறந்துள்ளோம். அதன் விளைவுகளை நன்கறிவோம். நினைத்ததை விட பயங்கரமான காட்சி ஒன்று தோற்றமளிக்கிறது. கிடுக்குப்பிடிக்குள் மாட்டிக்கொண்ட அரச துறைகளும் இருக்கிறது. பாதாள உலக கும்பல்களின் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் பயங்கரம் என்பது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. போதை வஸ்து பாவனையாளர்கள் பாதுகாப்பு பிரிவிடமிருந்து தப்பி ஒளிந்திருக்கலாம். ஆனால் ஊர் மக்கள் யார் போதைப்பொருள் முகவர் என்று நிச்சயம் அறிவார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த போதை மாஃபியாவை துடைத்தெறிய சிறந்த ஊடக பங்களிப்பும் அவசியமாகிறது. நாம் அரசென்ற வகையில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். ஆசிரியர்களுக்கு பாடசாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வரும் மாணவர்கள் யார் என்று தெரியும். ஆனால் දෙමව්පියෝ පළවෙනි පන්තිර තමන්ගේ දරුවෝ ඇතුළත් කරගෙන තිබුණු ප්‍රාර්ථනාව ඉටු කරන එක තමයි රජයක් හැටියට අපි බාර ගන්න වගකීම. දෙමව්පියන්ට වඩා හොඳ ජීවිතයක්, දෙමව්පියන්ගේ ජීවත් වෙන පරිසරයට වඩා හොඳ අනාගතයක් අපේ දරුවන්ට හදලා දෙන්න ඕන. මා දන්නවා සමහර පළාත්වල ගුරුවරයා දන්නවා ළමයා මත්ද්‍රව්‍ය අරන් එන බව පාසල. හැබැයි ගුරුවරයා කතා කරන්න බයයි. ඒ දරුවට අලුත් සමාජයක් විවෘත වෙන්නේ නැහැ. අලුත් සංස්කෘතියක් විවෘත වෙන්නේ නැහැ. අලුත් අත්දැකීමක් විවෘත වෙන්නේ නැහැ. ඒ දරුවෝ හුදකලා වෙලා ගමේම තමන්ගේ ජීවිතේ කෙලවර වෙමින් තිබෙනවා. நாம் போதைப்பொருள் குற்றங்களின் இரும்பு கதவை திறந்து விட்டோம். அப்படி திறந்து பார்த்தபோது நாம் நினைத்ததை விட பயங்கரமான காட்சி ஒன்று தோற்றமளிக்கிறது. அரசு சபைகள் மற்றும் சட்டத்தை ஒழுங்குபடுத்தும் புனித நிறுவனங்கள் கூட இப்போதையின் பிடிக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் அரசு என்ற முறையில் சொல்கிறோம், நாம் திறந்த கதவை மூட மாட்டோம். முன்னோக்கி சென்று இந்த அழிவை நிறுத்துவோம். சிறந்த ஒரு இளம் தலைமுறை ஒன்றை கட்டி எழுப்புவதாக இருந்தால் இந்த பொறுப்பை நாம் செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கிறீர்கள், பாடுபடுகிறீர்கள், அன்பு காட்டுகிறீர்கள், அரவணைப்பை வழங்குகிறீர்கள். ஆனால் உங்கள் மாணவன் உங்கள் கண்முன்னே கொடிய போதைப் பொருளின் பிடிக்குள் சிக்கிக் கொள்கிறான். சில காலத்திற்கு பின் உங்களிடம் கற்ற பிள்ளை போதைக்கு அடிமையானவராய் நகரில் உங்களை சந்திக்கிறார் என்றால், நீங்கள் கற்பித்த பிள்ளை, நீங்கள் அன்பு செலுத்திய பிள்ளை ஒரு குற்றவாளியாய் உங்களை சந்திக்கிறார் என்றால், இப்படி ஒரு விதி அமைய யார் காரணம்? போதைப் பொருளும் குற்ற பின்னணியும் தான் முதலிட வகிபாகத்தை வழங்கி இருக்கும். பாடசாலைகளில் உள்ள சில ஆசிரியர்களுக்கு பாடசாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வரும் மாணவர்கள் யார் என்று தெரியும். ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள். காரணம், மாணவர்களுடைய பின்னணியில் இருக்கும் கொடூரமான போதை மாஃபியாவாகும். ஆகவே இந்த போதைப் பொருள் நெட்வொர்க்கை நிர்மூலமாக்காமல் எம்மால் முன் செல்ல முடியாது. உண்மையில் இப்படி ஒரு மாஃபியாவை முற்றாக ஒழிப்பதென்பது அத்தனை இலகுவான காரியமல்ல. இது வெறும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவாலோ போலீசாராலோ மட்டும் செய்ய முடியாது. இதற்கு சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஒரு தலைமுறையை வேரோடும் வேரடி மண்ணோடும் புதைக்கும் இக்கொடூரத்திற்கு எதிராக ஒவ்வொருவரும் துணிந்து வந்து முறைப்பாடு செய்தால் நம் இளம் சந்ததியை பாதுகாக்க முடியும். போதைப்பொருள் மற்றும் அதோடு தொடர்புள்ள வலையமைப்பு என்பது நாம் நினைப்பதை விட விசாலமானது. அனைத்து சமூக சீரழிவுகளுக்கும் பின்னால் போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகளே இருக்கிறார்கள். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள், வாகன விபத்துக்களினுடைய அதிகரிப்பு அனைத்திற்கும் இப்போதைப்பொருள் பாவனையை தலையாய காரணம். அது மட்டுமல்ல, அரச துறையில் ஊழல் மோசடி பேர்வழிகளைப் போல போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு உதவுவோரும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் முகம் கொடுக்க வேண்டிய பிரதான சவால் போதைப்பொருள் மாஃபியாதான். ஊர், நகரம், பட்டணம், மாநகரம், சிங்களம், முஸ்லிம், தமிழ் என்று எந்த வேறுபாடுமின்றி போதை மாஃபியா தியாகித்துள்ளது. எந்த அளவுக்கென்றால் அரச கட்டமைப்பை கொண்டு செல்வதற்கு முட்டுக்கட்டை ஏற்படும் அளவுக்கு இது வளர்ந்து நிற்கிறது. ஊர்களில் உள்ள மக்களின் சாமானிய வாழ்க்கை மொத்தமாய் பாதிக்கப்பட போதைப் பொருள் காரணமாகியுள்ளது. குடும்பங்கள் கலைந்து போக காரணமாகி இருக்கிறது. பிள்ளைகள் அனாதைகளாக இது காரணமாகி இருக்கிறது. இந்த பேரழிவை நிறுத்துவது எல்லோரினதும் கடமை. அரசியல்வாதிகளின் அனுசரணை இதற்கு பின்னால் இருப்பது புலனாகிறது. இதனால் தான் இது இத்தனை உயரம் வரை வளர்ந்துள்ளது. இந்த போதை வலையமைப்பை மொத்தமாய் தரைமட்டமாக்க மக்களின் பங்களிப்பு அவசியம். ஊர்களில் உள்ள போதை வஸ்து பாவனையாளர்கள் பாதுகாப்பு பிரிவிடமிருந்து தப்பி ஒளிந்திருக்கலாம். ஆனால் ஊர் மக்கள் யார் போதைப் பொருள் முகவர் என்று நிச்சயம் அறிவார்கள். இந்த போதைப் பொருள் மாஃபியாவை துடைத்தெறிய புனர்வாழ்வு மையங்கள் அவசியமாகிறது. சிறந்த ஊடக பங்களிப்பும் அவசியமாகிறது. நாங்கள் இவர்களை ஒடுக்கும் வேலையை தொடங்குவோம். ஆட்சி மீது விமர்சனங்கள் இருக்கலாம், நிர்வாகத்தின் மீது குறைகள் இருக்கலாம். ஆனால் போதை மாஃபியாக்களுக்கு எதிரான அரசின் இந்த யுத்தத்திற்கு பூரண பங்களிப்பை வழங்க வேண்டியது அவசியம். இது அரசியல் இல்லை, இது ஒரு பொது விடயம். அதே போல ஆசிரியர் சேவையில் காணப்படும் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கும் தீர்வு காண்பதோடு நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கும் தீர்வு காண வேண்டும். ஆசிரியர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு கொள்கை அடிப்படையில் தீர்வு நிச்சயம் வழங்கப்படும். பல ஆண்டு காலமாக பின்பற்றப்பட்ட அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளின் பிரதிபலனை நாட்டு மக்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதி
காலப்பகுதியில் எதிர்கொண்டார்கள். நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது எமது பிரதான இலக்காகும். சட்டத்தை முறையாக செயற்படுத்தாமல் பொருளாதாரத்தில் மீட்சி பெற முடியாது. வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் விரிவுபடுத்துகிறோம். இலங்கையர்கள் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது. எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படாது. 2028 ஆண்டு கடன்களை திரும்பிச் செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கவுள்ள 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். அதேபோல அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் தேவைக்காக அரசியல் அமைப்பை திருத்தம் செய்த காலம் முடிவடைந்து விட்டது. நாட்டு மக்களுக்குள் போதைப்பொருள் பாவனையிலிருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது சவாலுக்குரியதாக உள்ளது. ஆயினும் போதைப்பொருளுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் வர்த்தகம் என்ற இரும்பு கதவினை திறந்திருக்கிறோம். இதன் விளைவை நாங்கள் நன்கறிவோம். විශේෂමගත්තු. අපි දන්නවා අද අපේ රටේ දරු පරම්පරාවත් මූණ තිබෙන විශාලම ගැටලුව මේ මත්ද්‍රව්‍ය. මා දන්නවා සමහර පළාත්වල ගුරුවරයා දන්නවා ළමයා මත්ද්‍රව්‍ය අරන් එන බව පාසලට. හැබැයි ගුරුවරයා කතා කරන්න බයයි. මට වාර්තා වෙලා තියෙනවා. ඇයි බය? ඒ ළමයා මත්ද්‍රව්‍ය තිබෙන ළමයා අත උනාට ළමයා පිටිපස්ස විශාල අපරාධකරු ඉන්නවා. ඒ අපරාධකරුවට බයේ ගුරුවරයා කතා කරන්නේ තත්ත්වයට පත් වෙලා තිබෙනවා. මේක ඇත්ත කතාවක්. ඒ වගේම හිරිමල් වයසේ දරුවෝ විශාල වේගයෙන් මේ මත්ද්‍රව්‍ය උදුරට ගොදුරු වෙමින් තිබෙනවා. ඒ සමාජයේ විශාලම ඛේදවාචකයක් බවට පත් වෙලා තිබෙනවා. විශාලතම ඛේදවාචක. ಜಾති, ආගම්, කුලමල, නගර, ගම් කිසි ભેදකින් තොරව මහා සැඩසුළඟක් වගේ අපේ තරුණ පරම්පරාව විනාශ කරමින් මේ ව්‍යසනය ගලාගෙන යමින් තිබෙනවා. මේක නතර කරන්න ඕන. මේක අනිවාර්යයෙන් නතර කළ යුතුයි. අපි මේ මත්ද්‍රව්‍ය අපරාධ කියන යකඩ දොර ඇරියා විවෘත කරා. හැබැයි විවෘත කරලා බලනකොට අපි හිතනවාටත් වඩා වැඩි භයංකාර චිත්‍රයක් අපිට පේනවා. අපි හිතනවාටත් වඩා වැඩි භයංකාර. පැතිරලා තියෙන ආකාරය, රාජ්‍ය, දේශපාලන අධිකාරීන්, නීතිය පිළිබඳව මහා උත්තරීතර තැන් මේ විශාල දේවල් මේ අපරාධකරුවන්ගේ ග්‍රහණයට ගොදුරු වෙලා තිබෙනවා. එහෙනම් මේක අපි ඒ භයානක චිත්‍රය දෙස බලා අපිට ආපහු දොර වහලා එළියට එන්න පුළුවන්. එහෙම නැත්නම් දොර ඇරලා ඉදිරියට තියපු පියවර අපිට තවත් ඉදිරියට ගෙනියන්න පුළුවන්. අපි ආණ්ඩුවකට තීරණය කළා තිබෙන්නේ මේ දොර වහන්නේ නැහැ. ඇරලා ඉදිරියටම ගිහිල්ලා මේ ව්‍යසනය විනාශ කරනවා. මේක විනාශ කරනවා. මම හිතනවා අපිට හොඳ උගත් දැනුවත් අනාගතය පිළිබඳ විශ්වාසය තැබිය හැකි දරු පරම්පරාවක් හදනවා නම් අපි මේ කාර්යභාරය කළ යුතුයි. ඔබ ඔබගේ දරුවට උගන්වනවා, වෙහෙසමාංශ වෙනවා, දරා ගන්නවා, ආදරය කරනවා, ලෙන්ගතුකම් පෙන්නනවා. හැබැයි දරුවා මේ මත් උවදුරේ ගොදුරක් බවට පත් වෙන ඔබගේ දැස් ඉදිරිපිට. ඔබ පාසල් යනකොට ඉගෙනගත්තු දරුවා ඔබට නගරයේදී හම්බ වෙන ටික කාලයකදී මත්ද්‍රව්‍යයට ගොදුරු වූ කෙනෙක් හිටියේද? ඔබ පාසලට යනකොට උගන්වපු දරුවා, ඔබේ සෙනෙහ විඳපු දරුවා ඔබට හම්බ වෙන අපරාධකාරයෙක් ලෙස පාරේදී. එයි ප්‍රධානම මේ මත්ද්‍රව්‍ය සහ ඒහා බැඳුණු අපරාධ ජාලය. එනිසා අපේ රට ඉස්සරහට යන්න බෑ මේ මත්ද්‍රව්‍ය සහ අපරාධ ජාලය විනාශ කිරීමකින් තොරව. එනිසා මම හිතන්නේ අපි අදත් අපි විශාල රැස්වීමක් අවස්ථාවේ පවත්වන සූදානම් කරලා තිබෙනවා. අපි සෑම පැත්තෙම මේ උවදුර විනාශ කිරීම සඳහා ගත හැකි හැම පියවරක්ම ගන්න බව මම ඔබට සපත කරනවා. මේ කරනවා. කළ යුතුයි. ඒ වගේම මම හිතනවා සමාජයක් සෑම විටම අලුත් පරිවර්තනයන් දෙස දැකමුසු කොහොනෙන් බලන එක ස්වභාවයි. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ ලක්ෂණය පුරුද්දට ඇබ්බැහි වෙනවා. පුරුදු දෙයට බය නැහැ. පුරුදු දේ දෙස සැකයෙන් බලන්නේ. හැබැයි වෙනස්කම් වලට බය වෙනවා. වෙනස්කම් සැකයෙන් බලනවා. කමක් නැහැ. සැකයෙන් බලන්න. හැබැයි මේ වෙනස්කම් අපි ඉදිරියට ගෙනියන්න. මේ සෑම ක්ෂේත්‍රයකම ප්‍රගතිශීලී වෙනස්කම්, ඉදිරිගාමී වෙනස්කම් වලට අවශ්‍ය වෙන පියවර අපි තබලා තියෙනවා. අන්න ඒ පියවර ඉදිරියට ගෙන යාමේදී එදා බලය පිහිටවීම සඳහා මා සක්‍රීය බලවේගයක් වුණා හා සමාන ලෙස ඔබ මෙම ප්‍රගතිශීලී ඉදිරිගාමී පියවරයන් ඉදිරියට ගෙන යාමේ වාහකයන් ආරක්ෂකයන් බවට පත් වෙන්න ඕන. ඔබ කතා කරන්න ඕන මේ වෙනුවෙන්.